குட் மார்னிங் பியூட்டிஃபுல் பீப்புள். ஸோ வெல்கம் டு அ நியூ டே. இது வந்து டே 2. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ எங்கே போகிறோம்னாக்கா பாண்டிச்சேரி தான். ஸோ இங்கேருந்து 2.5 hours அண்ட் we are going to take the most scenic route of South Indian coastal route. ஏன்னா நீங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரூட்ஸ் டு பி கவர்டு இன் இண்டியான்னு பார்த்தீங்கன்னா நிறையா வரும். டாப் 10 கொடுப்பாங்க, லே டு மணாலி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சென்னை டு பாண்டிச்சேரின்ற ரூட்டு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குமா. பை த சீ சைட், ரோடே வந்து ஒரு சீ சைடில் தான் இருக்கும். அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ பாண்டிச்சேரியில் போய் 2 days ஸ்டே பண்ண போகிறோம். முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா போன வீடியோவில், இது வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோவாக இருக்காது, கொஞ்சம் ஜாலியாக சில் பண்ணிட்டு போகலான்னு. டைம் வந்து உங்களுக்கு 7:45. ஸோ மோஸ்ட்லி பை 8 வந்து செக் அவுட் ஆகிடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெடியாக இருக்கிறேன். ஸோ உங்களை வந்து ஆக்ஷன் மோடில் மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ எல்லாம் ரெடி, சிட்டியை விட்டு கிளம்பிட வேண்டியது தான். பாண்டிச்சேரி கிளம்பியாச்சு. பாய் பாய் சென்னை. ஸோ சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் கைஸ் நான் ரூம் எடுத்துருந்தேன். ஸோ இங்கேருந்து அப்படியே ஹைவே வந்து ரொம்ப கிட்ட, ஒரு 2.8 kilometers 3 kilometers வந்து திரும்பி ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா ஈசிஆர் ரோடு கிடச்சிடும். த்ரூ ஈசிஆர் ரோடு தான் போக போகிறோம். ஹைவே ரீச் ஆகிட்டோன்னு தான் க்ளவுஸ் போடுவேன், இப்போதைக்கு போட மாட்டேன். ஸோ இங்கேருந்து பாண்டிச்சேரி வந்து 130 kilometers, எக்ஸாக்டாக 2.5 hours ஆகுது. ETA 11 காட்டு தான், நான் 11 ரீச் ஆக மாட்டோம். ஏன்னா கண்டிப்பாக ட்ரோன் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும், கொஞ்சம் இன்ஸ்டா 360லையும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்கலாம்ங்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம 11 o'clock ரீச் ஆக மாட்டோம், ஒரு 12-1 அப்படி ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ரூமில் போய்ட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு அங்கே போய்ட்டு தான் பார்க்கணும் இது எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்ன பண்ணலாம். இந்த ஒரு ஜங்ஷன் தான் கைஸ், இந்த லெஃப்ட் எடுக்கிற வரைக்கும் தான் இந்த டிராஃபிக்கு. ஒன்ஸ் லெஃப்ட் எடுத்துட்டோம்னா ரோடு ஃபுல் ஃப்ரீ. ஐயோப்பா, ஒரு வழியாக அந்த லெஃப்ட் எடுத்துட்டோம், கொடூரமாக இருந்துச்சு டிராஃபிக்கு. வீடியோ ஆன் பண்ண கூட முடியல, ஹேண்டில் பாரில் விட்டு கையை எடுக்க முடியல, அப்போ இன்ச்சுக்கு மூவ் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல, லெஃப்ட் எடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து 2 kilometer ரைட் எடுத்தால் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. ஓகே, ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வந்தாச்சு. ஒரு இங்கே தெரியுதுங்களா, இங்கே ப்ளூ. ஸோ இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே கடல் தான், அதாவது பீச். ஸோ பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்படியே பீச் பக்கத்துலேயே ரோடு வர மாதிரி மேப்பில் பார்த்தேன். அந்த மாதிரி என்ன வந்துச்சுன்னா செமையாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து முட்டுக்காடு லேக். இது வந்து லேக்கு, அங்கே தூரத்தில் தெரியுதுங்களா, அதுதான் கடல், பீச்சு. வா வா வா, இது லேக்கம். சீலேருந்து லேண்டுக்கு வந்தாச்சு. அதாவது சைடில் சீ இருந்துச்சு இல்லைங்களா, அதை விட்டு அப்படியே இங்கே சுற்றி இப்போது லேண்டு தான். சீ கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. ஸோ அதுதான் சீனிக் ரூட்டு. அதுக்கப்புறம் திருப்பி வர்றது கொஞ்சம் தூரம் ஆகிட்டு வந்தேன். அது வந்து அப்போது பாண்டிச்சேரி கிட்ட வந்துடுவோம். அது வந்தவொடனே திருப்பி அதே மாதிரி ஒரு சீ ரூட் வரும். ஸோ ரேஞ்ச் என்னமோ இன்னும் 127 kilometers தான் இருக்குது. ஆனால் என்னென்னா பாண்டிச்சேரியில் போய் போட்டுக்கலான்னு. ஏன்னா இங்கே வந்து 104 rupees தமிழ்நாடுல பெட்ரோல் ப்ரைஸ் 1 liter. பாண்டிச்சேரியில் 96 rupees. ஸோ எப்படியும் ஸ்டேக்கே ஆக்சுவலாக 80 kilometers தான், அதாவது 79-78 kilometers.
ஸோ நம்ம ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் 120 கிலோமீட்டர்ஸ் தான், 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ரேஞ்சு. ஸோ ஈஸியாக போய் சேர்ந்துடலாம். ஸோ பாண்டிச்சேரியிலே போய்ட்டு ஃபுல் பண்ணிடலாம். ஸோ கைஸ் நம்ம ரைடு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டு கிடையாது, ஆனால் அதே டைமில் ஸ்பான்சர்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் ஸ்பான்சர்மா இந்த ஒஃபிஷியல் ஸ்பான்சர், யூடியூப் ஆட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் எனக்கு யார் ஸ்பான்சர்ஷிப்னா அது நீங்கள் தான். நீங்கள் எப்படி ஸ்பான்சர் பண்ணலான்னா, இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கும்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. இப்படி தான் நீங்கள் எனக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ கைஸ் இதுதான் பாண்டிச்சேரி. ஸோ இந்த ஆர்ச் தருதுங்களா இங்கே. ஸோ பாண்டிச்சேரி போட்டு வச்சு பாருங்கள். இங்கேயே போட்டுருந்துக்கலாம் பெட்ரோல், இங்கே போட்டுக்கலாம். ஃபியூவலும் போட்டாச்சு. 96 rupees ஃபியூவல். ஹெவி ப்ராஃபிட். ஓகே, சஃபயரின் இது தான். ஸோ இங்கே தான் நம்ம புக் பண்ணிருந்து பார்க்கலாம். ஓ இங்கே இருக்குதா இவங்க பார்க்கிங்கு. ராக் பீச் வந்துட்டோம். சன்செட் ஆகும்னு பார்த்தா இங்கே சன்செட்டே கிடையாது. கிளியர் ஸ்கைஸு, பட் சன்செட் வந்து அந்த பக்கம். இங்கே வந்து சன்ரைஸ் ஆகுமா. மோஸ்ட்லி நம்ம நாளைக்கு சன்ரைஸ் பார்க்கலாம். இதை பார்க்க செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ராக் பீச்சில் பார்த்தாச்சு. ஒரு சின்ன டைம் லாப்ஸ் எடுத்தேன். பட் என்ன ஒரு பிரச்சனைனா எக்கச்சக்க க்ரௌடு. அப்பா ஒன்றும் முடியல, அவ்வளோ க்ரௌடு இருக்குது. சரி அதான் இப்போ ரூமுக்கு போயினுக்கிறேன்.